ஹெல்த் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் எல்லாமே பண்ணீங்க. நல்லா இருக்குது ரொம்ப. ஃபர்ஸ்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு கேன்சர்ன்னு தெரிஞ்சப்ப எப்படி இருந்தது? ரொம்ப உங்க ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் நார்மலா அது எடுக்க எடுக்க கொஞ்சம் எனக்கு நார்மல் கிடைச்சது. கண்டிப்பா. ஆமா. வீட்ல அதனால எல்லாருமே பயந்துருப்பாங்க. எல்லாருமே ரொம்பவே பயந்தாங்க. அப்புறம் எதுவும் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தோம். அப்புறம் இது குடிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே பெனிஃபிட்டா இருந்தது. நல்லாவும் இருந்தது. எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கேன். ஏதோ கீமோக்கு இப்பவும் அப்புறம் ஏதோ மெடிசின் எடுத்து வாமிட் ஆச்சுன்னீங்க. அது வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருந்தாங்க. ம். அந்த ஸ்கேனிங் லாஸ்ட் ஸ்கேனிங் எடுக்கும்போது இன்ஜெக்ஷன் போடும்போது தான் வாமிட்டிங் ஜாஸ்தியா இருந்தது. வெறும் ஸ்டொமக்ல எடுக்கணும்ட்டாங்க. எதுவும் சாப்பிடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் ஸ்டொமக்ல எடுக்கும்போது ஃபுல் வாமிட்டிங் வந்துருச்சு அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்யூர் ஆயிடுச்சு. இப்ப நீங்க அந்த நுரையீரல்லேருந்து மெடிசன் க்யூர். எடுக்கும்போது, இதெல்லாம் வந்து டாக்டர் வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே சஜெஸ்ட் சொல்லல, எடுத்துக்கோங்கன்னு எதுவுமே சொல்லியா? சொல்லல. நீங்க பாட்டுக்கு நீங்க சாப்பிடுங்க. அது பாட்டுக்கு அது டாக்டர்ட்ட ஒரு சொல்றா நீங்க சொன்னீங்கல்ல? இல்ல இது டாக்டர்ட்ட நாங்க இன்னும் காமிக்கல. ஆனா அவங்க குடுக்கும்போதும் ஒண்ணும் சொல்லல. ம். டாக்டர்ட்ட தான் காமிக்கணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் சொல்லல. நீங்க சாப்பிடுங்க அவ்வளோதான். வேற எதுவும் முடிய நீங்க சொல்லல. முடியெல்லாம் எடுக்கல. எதுவுமே தொட்டல. நார்மலா அப்படியே இருக்கிறேன். உங்களுக்கு கீமோ எப்ப பண்ணவே நெறைய இருந்த பேருக்கு ஹேர் லாஸ் அதுல நெறைய பேர் முடி இல்ல இழுத்துருவாங்க. அப்ப எப்படி இருந்துச்சோ அதே ஹேரா தான் இருந்தது. ம். வேற எந்த நம்ம எனக்கு ஐபிஎல்ஸ் குடிச்சு அந்த முடி கொட்டுறதும் ஆமா, இவங்களுக்கு ஆமா. பார்த்தா அவங்களுக்கு அந்த இஷ்யூ இல்ல. ரொம்ப நார்மலா ஆனா பரவாயில்ல. நான் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. நான் என்னை பொறுத்தவரையில அந்த இடத்துக்கு வரல எனக்கு. டாக்டர் மொட்டை அடிச்சுன்னு கூட சொல்லியிருந்தாங்க. சொன்னாங்க. நான் வேண்டாம் என்னால முடியலைன்னா அவங்க நர்ஸுங்கலாம் சொன்னாங்க. இல்லப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே இதுதான் நான் நார்மலா தான் இருக்கு. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ அதே மாதிரியே ஆக்டிவாகவும் இருக்கேன். சாப்பிட்றதும் நார்மலா சரி, சாப்பிட்டுக்கிறேன். உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் என்னாச்சு? அவளுக்கு வந்து பிளட்டு வந்து கம்மியாயிட்டே போகுது இருந்துச்சு. அப்புறம் அது சாப்பிட்டதுக்கப்புறம் அவளுக்கு பிளட்டு மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. கம்மியாவே 7, 8 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10க்கு வந்துட்டு இப்ப. அவங்க ரத்தம் இல்லாதனால என்னாலும் ஆகும் அவங்களுக்கு. அவங்களுக்கு மயக்கம் வரும். ம். ஒரு மாரி ஆகும். அதெல்லாம் நெறைய பீரியட்ஸ் டைம்ல தான் பீரியட் ரொம்ப டைம்ல தான் ரொம்பவே அவளுக்கு ப்ராப்ளம் ஆகும். மத்தபடி பெர்ஃபெக்ட்டா இருப்பா. எவ்வளோ நேரம் ஆனது அப்புறம் தூக்கம் அதெல்லாம் எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அவங்க இருக்கா. எத்தனை பாட்டில் எடுத்துக்காங்க? அவங்க வந்து இப்ப 4 பாட்டில் அவங்களும் 4 பாட்டில் நானும் 4 பாட்டில். இப்போ ஐபால்ஸ் உங்களுக்கு நல்லா நல்ல சாட்டிஸ்ஃபைடா நல்ல இது. ரொம்ப நல்ல விஷயம் மேம். ஏன்னா இது நெறைய பேருக்கு நாங்க ஷேர் பண்றது மூலமா நெறைய பேருக்கு யூஸ் ஆகணும்ன்ட்டு தான் நாங்க கேட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ. ஓகே.